இந்த மாதிரி ஒரு ஸ்டோல் அனிமேஷன் பண்ணுறதுக்கு வெறும் 3 லைன் ஆஃப் சிஎஸ்எஸ் கோட் போதும்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், ஜஸ்ட் 3 லைன்ஸ் ஆஃப் கோடில் நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிவுக்கு நான் ப்ராடக்ட் இமேஜுங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ப்ராடக்ட் இமேஜோட டிவுக்கு நான் சில அனிமேஷன் அப்ளை பண்ண போகிறேன். நான் ப்ராடக்ட் இமேஜுங்கிற கிளாஸ் நேமை என்னோட சிஎஸ்எஸில் சூஸ் பண்ணி அதுக்கு அனிமேஷன் ஸ்க்ரால் 3 செகண்ட் லீனியர் கொடுக்குறேன். ஸ்க்ராலுங்கிறது அனிமேஷனோட நேம். ஸோ நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேமில் அனிமேஷன் என்ன எழுத போகிறோம்னா, ஃப்ரம் ஒப்பாசிட்டி 0 ஸ்கேல் 0.3 டு ஒப்பாசிட்டி 1 ஸ்கேல் 1. அப்போ அனிமேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, ஒப்பாசிட்டி 0லேருந்து ஒப்பாசிட்டி 1க்கு வரும். ஸ்கேல் வந்து சின்னதுலேருந்து பெருசாகி காட்டும். இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ நம்ம கொடுத்த அனிமேஷன் ஒர்க் ஆகுது. பட் 3 செகண்ட்ஸ் கொடுக்காம 2 செகண்ட்ஸ் கொடுத்தா நம்மளோட பேஜ் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்குள்ளே அந்த அனிமேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாருங்கள், அந்த அனிமேஷன் நடந்து முடிஞ்சிருச்சா? ஸோ நம்மளால் அந்த அனிமேஷனை பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு தான் சிஎஸ்எஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுதான் அனிமேஷன் டைம்லைன் வியூ. இதை நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அனிமேஷன் நடக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். நான் ஸ்க்ரோல் பண்ண அந்த அனிமேஷன் நடக்கும். பட் இதுலேயும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனாலும் அனிமேஷன் இன்னும் முடியலை. அதாவது நான் பேஜை தாண்டி போயிடுவேன், ஆனாலும் அந்த அனிமேஷன் முடியலை. அதாவது ஒப்பாசிட்டி 1 ஸ்கேல் 1க்கு அது முழுசாக போகலை. அப்போ அதை நான் எப்படி மாற்றணும் அப்படின்னா, அப்போ தான் செகண்ட் லைன் ஆஃப் சிஎஸ்எஸ் கோட் இப்போ தான் வருது. அனிமேஷன் ரேஞ்ச் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இதில் நீங்கள் அனிமேஷன் ரேஞ்சுங்கிறத பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க, த அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ்டு டு செட் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் அன் அனிமேஷன். ஸோ இதை ஃபஸ்ட்டு அதை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணுங்கிறத கொடுக்கறது தான் இந்த அனிமேஷன் ரேஞ்ச். அதில் நான் என்ன கொடுக்க போகிறேன், அனிமேஷன் ரேஞ்ச் என்ட்ரி 0. அதோட மீனிங் என்னென்னா, அதாவது என்ட்ரி ஆகும்போது அந்த இமேஜ் எனக்கு என்ட்ரி ஆகும்போது அந்த அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ போய் பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ண எனக்கு அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போது சேம் ஸ்டைலில் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்ளை பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இதில் வந்து அனிமேஷன் என்ட்ரி ஆகும்பொழுது ஸ்டார்ட் ஆகி நம்ம பார்க்குற அந்த ஸ்க்ரீனோட மிடில் பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த அனிமேஷன் முடிஞ்சிருது. ஸோ நமக்கு என்ன ஆகும்னா, நான் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு உள்ளேயே அது அனிமேஷன் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதை நான் வந்து எப்படி சரி பண்ணணும்னா, அதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சிஎஸ்எஸில். அது என்னென்னா, ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ, இன்னொரு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணணும். அது என்னென்னா, கவர் 50%. 50% ஏன் கொடுக்குறோன்னா, என்னோடய ஸ்க்ரீனோட 50% வரும்பொழுது அந்த அனிமேஷன் முடிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் அந்த கவர் 50%. இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், என்னோட ஸ்க்ரீனில் 50%ல் கரெக்டாக என்ன ஆகிடுது, அந்த அனிமேஷன் வந்து முடிஞ்சிது. நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆரம்பிக்குது, என்ட்ரி 0ல் ஆரம்பிக்குது, நான் 50% வரும்போது என்னோட அனிமேஷன் முடிஞ்சிது. 3 லைன்ஸ் ஆஃப் கோடில் நம்ம அருமையான ஒரு ஸ்க்ரோல் அனிமேஷனை சிம்பிளாக பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் இல்லை ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக டிரான்ஸ்லேட் எக்ஸ், டிரான்ஸ்லேட் ஒய் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்டான அனிமேஷன் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை ப்ரோஸ்.